ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் நான். அதை நல்லா எண்ணெயோடு கம்பைன் பண்ணி வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலராக ஆகணும், அது வரைக்கும் வதக்குங்க வெங்காயத்தை. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 2த்தையும் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து எண்ணெயோடு கம்பைன் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் நான். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு முந்திரி, சோம்பு, கிராம்பு 2 பிரியாணி இலை எடுத்துக்கிறேன் நான். அதையும் கூட போட்டு வதக்கிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தூள் போட்டுக்கலாம். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடயே நல்லா மசாலா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் கர்டு எடுத்துக்கிறேன் நான். அது கூட சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெமன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெமனோட சீடெலாம் உள்ளே போகாமல் இருக்கும். இந்த சீடு போச்சுன்னா சாப்பாடு இதுவாகிடும். லெமன் எதுக்கு போடுறதுன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வர்றதுக்காக போடுறது. போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். கிரேவி கன்சிஸ்டன்சி ஆயில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். அது கூட போட்டு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். அதை இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு இந்த கொதி ஒரு 10 நிமிஷம் ஆகும். வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம லைட்டாக கிண்டுங்கண்ண சென்டரில். இப்போ லைட்டாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பபுள்ஸ் வந்தோடனே நான் 1/2 hour முன்னாடி ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அரிசி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி குழஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ லைட்டாக கொதி வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி ஒரே ஒரு டைம் லைட்டாக திருப்பி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றணும். வற்றிட்ட பார்த்து இப்போ தான் தம் போடுற ஸ்டேஜ். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் வைக்கணும். அது மேலே நான் வெயிட்டுக்கு உருளைக்கல் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சுட்டு ஒரு 10 minutes தம் போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.